சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அழைத்துக் கொள்பவரே. நீங்கள் செய்த எங்கோ நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. கையிலையும் பையிலையும் காசு இருந்தா உலகம் நம்மள என்ன செய்யும்? மதிக்கும். மதிக்கும். அதான உலகம். உலகம் காசு இருந்தா என்ன செய்யும்னா மதிக்கும். மதிக்கும். ஆனா கர்த்தரோட நடக்கிற ஒரு மனுஷனை ஏன் மதிக்கிறாங்கன்னா அவனோட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் இருக்கிறதுனால இந்த மேன்மை. இந்த மேன்மை கையில காசு இருக்கிறதுனால வந்த மேன்மை இல்ல. கையில காசு இருக்கிறதுனால வந்த மேன்மை இல்ல. இயேசுவுடைய கரம் மேல இருக்கிறதுனால. இயேசுவுடைய கரம் மேல இருக்கிறதுனால இந்த 20 வருஷத்துல வந்த இந்த மேன்மைக்காக ஸ்தோத்திரம். 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 திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைத்தே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. நீங்க செய்ததை நினைச்சு நன்றி சொல்லுக மனசு. எத்தனையோ பார்த்திருந்தோம் மனசு பாடுது புதுசு. நீங்க செய்தது நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பார்த்திருந்தோம் மனசு பாடுது புதுசு. நீங்க யோசிச்சு பாருங்க. தீவிர வாஞ்சையில பைபிள் ஸ்கூல்ல போய் படிக்கிற ஒரு புள்ள கோனாவுக்கும் கேனாவுக்கும் வித்தியாசம் தெரியல. எஸ். ஒருத்தர் பைபிள் ஸ்கூல்ல போய் படிச்சாராம். எஸ். அவருக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியலையா? கேனாவுக்கும் கோனாவுக்கும் வித்தியாசம் தெரியலையா? அவர் சீனியர் கூப்பிட்டு உட்கார வச்சு டுட்டோரியல்ல சொல்லி கொடுத்தாலும் புரியாதத அந்த நண்பர் வந்து சீனியர் சொல்லி கொடுக்கிறாரு. உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு கேனாவுக்கும் கோனாவுக்கும் வித்தியாசம். நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஆளை பிடிப்போமா கையில? இல்ல. ஆனா கர்த்தர் பிடிச்சாரு பாருங்களேன். ஆமென். கோனாவுக்கும் கேனாவுக்கும் தானப்பா வித்தியாசம் தெரியல. வாப்பா கோயம்புத்தூருக்கு, நான் உன்னை கோடிகளுக்கு ஆசீர்வாதமா வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு உங்க பாஸ்டர். திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைத்தே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினே. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி மாந்தோ போயிருப்பேன். நீங்க செய்த நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். சாட்சி ஆரம்பத்துல முதல்ல நான் கேட்டுட்டு அரியலூர்ல தான் கேட்டேன். கர்த்தர் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு சிட்டில வச்சு இப்படி ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆமென். இதுக்கு காரணம் பேக்ரவுண்ட் இல்ல, ஆண்டவருடைய கை.
ஸ்ட்ராங்கா இருக்கு. Stronger. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் இந்த தரிசனத்தோடு கூட இருந்து நடத்தினதுனால இவ்வளோ பெரிய காரியத்தை கண்ட இந்த தரிசனம் வருகிற நாள்ல நான் விசுவாசிக்கிறேன் 20வது வருஷத்துல இப்படி நான் சில்வர் ஜூபிலில எப்படியோ Jesus. Jesus. Hallelujah. மலை மேல உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அந்த மாதிரி இந்த சிட்டில மலை மேல உள்ள பட்டணமா எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதத்துல இந்த ஊழியம் இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆண்டவருடைய கரம். ஆமென். கர்த்தர் இந்த அருமையான தம்பதிகளை ஆசீர்வதிச்சு இத்தனை மேன்மைகளை காண கிருபை செய்தவர், தரிசனத்துக்காக இந்த உயரத்தை இட்டு அனுகிரகம் செய்தவர், ட்ரிபிள் சியை கொடுத்தவர், சிட்டி கம்ஃபர்ட் சர்ச்சை கொடுத்தவர், சிசிசியை உங்களுக்கு சியும் கொடுத்து மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஹalleluya.